யாருக்கு வேண்டுமானாலும் அல்லாஹ் செல்வத்தை கொடுப்பான். செல்வத்தை அல் கரீம் கொடுப்பதால் உங்களை நேசிக்கிறான் என்று அர்த்தம் அல்ல. அல் கரீம் ஏழ்மையை கொடுத்திருக்கலாம், அதற்கு பதிலாக அல்லாஹ் மேலொன்றை மேன்மையாக வைத்திருக்கலாம். ஏழ்மையை கொடுத்ததால் அல் கரீம் உங்களை கைவிட்டான் என்று அர்த்தம் அல்ல. செல்வம் முஸ்லிமுக்கும் கொடுக்கப்படும், அளவனை மறுக்கக்கூடியவர்களுக்கும் கொடுக்கப்படும், நன்றி செலுத்துபவர்களுக்கும் கொடுக்கப்படும், நன்றிக்கு மாற்றமாக நடப்பவர்களுக்கும் செல்வம் கொடுக்கப்படும். ஏழ்மையில் வைத்திருப்பதால் அல்லாஹ் உங்களை கைவிடவில்லை, செல்வத்தில் வைத்திருப்பதால் அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான் என்ற அர்த்தம் அல்ல. அல்லாஹ்விடத்தில் உலகத்திலே மேன்மையானவர்களுக்கு ஒரே ஒரு அடையாளம், உலகம் யாருக்கு வேண்டுமானாலும் அல் கரீமிடம் இருந்து கிடைக்கும். ஆனால் மறுமை யாருக்கு? அல்லாஹ் சொல்கிறான், தக்குவாவை சுமந்தவனாகவா, மறுமை உனக்குத்தான், சொர்க்கம் உனக்குத்தான்.